சார் ஆ, இந்த ஃபைலை ஓவராலா டேலி பண்ணி முடிச்சிட்டேன். ஓ நீங்க சைன் பண்ணா முடிஞ்சிரும். வாவ் சூப்பர் ஷாலினி. வாவ் வந்த அன்னைக்கு முக்கியமான எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க. ஒரே நாள்ல இவ்வளவு கத்துக்கிட்டீங்களா? வெரி அப்ரிசியேட்டிவ், வெரி அப்ரிசியேட்டிவ். இப்பவே முடிச்சு கொடுத்துறேன். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ஆபீஸ்ல சில பல பேர் பல காலமா வேலையை செய்யாம ரொம்ப தண்டமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்த ஒரே நாளே இவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்க இல்லையா? இட்ஸ் a very big deal ஷாலினி. ஷாலு சார் நான் சொன்னல வசுந்தரா, அது இவங்க தான். பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? இவங்க தான், பாத்துக்கோங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கா, பெரிய மதர் தெரசான்னு நினைப்பு. இவ்வளவு வெறுப்பேத்தனுமே. ஷாலு சார் இந்த பக்கம் வாங்க. வசு போ போ போ, அந்த பக்கம் போ. வாங்க வாங்க, கம் 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 கம். ஆசம். உங்க சாரி. சார் சாரி இல்ல சுடிதார். ஓகே, புரியுது புரியுது. வரேன். உங்க Dress ரொம்ப அழகா இருக்கு. தேங்க் யூ சார். உங்க ஹேர் ஸ்டைல் கூட ரொம்ப அழகா இருக்கு ஷாலு. தேங்க்ஸ் சார். நீங்க மொத்தத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. சார் நான் கிளம்புறேன் சார். ஏன் ஷாலு, என்னாச்சு? ஓ ஓ இவங்க இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, விட்டுருங்க. இல்ல சார், எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. ஓ அப்படியா? சார் ஒர்க் தான் முக்கியம். வேலையை பாருங்க. தேங்க் யூ சார். பாய் பாய் ஷாலு. பாய் பாய் பாய். பாத்தியா எப்படி என் ஜிஎம்? பாத்தனே. இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசியிருந்தா அவகிட்ட நிச்சயமா வாங்கிருப்பீங்க. அப்படியா? சூப்பர் 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 சூப்பர். என்ன வாங்கியிருப்ப? அடி. அடியா? ஷாலினி என்ன அடிப்பாளா? சாச்சா, அதுல அடிக்க மாட்டா. வசு வேணா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியோ வசு காண்டானா சரி. நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி சொதப்பலாவே போகுது? வாழ்க்கையில முதல் முறையா ஒருத்த மேல ஆசை வச்சேன். ஆனா அவரு ஃப்ரெண்டோட புருஷனா இருக்காரு. வேலை வாங்கி தரேன்னு அவ வந்தா. ஆனா கடைசியில நான் அவளுக்கே போட்டியா வந்திருக்கேனே. இந்த வேலை வேண்டான்னு போயிட்டா. ஐயோ, அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை. என்னதான் நடக்குது என் வாழ்க்கையில? ஷாலு சார், அவதான் வசுந்தரா, என்னோட ஒய்ஃப். அதான் அப்பவே சொல்லிட்டீங்களே சார். இல்ல, சும்மா அவளை வெறுப்பேத்ததான் நான் அப்படிலாம் சொன்னேன். மத்தபடி தப்பான எண்ணம்லாம் எதுவும் இல்ல. அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். தப்பா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படி நீங்க என்ன பேசுனீங்க? நீங்க எதை சொல்றீங்க சார்? அதான் நீங்க அழகா இருக்கீங்க, உங்க ட்ரெஸ்ஸ பத்தி, உங்க லிப்ஸ்டிக்க பத்தி. சார், அப்ப நான் அழகா இல்லையா? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? சும்மா பேச்சுக்கு தான் அப்படி எல்லாம் சொன்னீங்களா? அது அப்ப நான் அதெல்லாம் கேட்டு ஏமாந்துட்டேனா? இந்த மாதிரிலாம் பேசுறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு மட்டும்தான் வெறுப்பேத்த தெரியுமா? இந்த உலகத்துல யாரு எப்போ எதுக்கு எப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்காமலையா எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க நீங்க தப்பா நினைச்சிருவீங்களோன்ற பயத்துலதான். சார், நீங்க பேச ஆரம்பிச்சப்பவே வசு மேடம் வெறுப்பேத்தான் இப்படி பேசுறீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதான் பேசாம இருந்தேன். ஆனா அப்படி மட்டும் இல்லன்னு இருந்திருந்தா என் ரியாக்ஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். கொஞ்சம் லிமிட்டை தாண்டி இருந்தா அடி விழுந்திருக்குமோ? சார், நீங்க ஒர்க்க கண்டினியூ பண்ணுங்க, நான் வரேன். ஓகே சார். ஷாலினி சார், இப்ப நான் சில உண்மைகளை சொல்றேன். அத நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. சொல்லுங்க சார். இந்த Dress உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. உங்க ஹேர் ஸ்டைல், உங்க லிப்ஸ்டிக் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஏன் மொத்தமாவே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இங்க யாரையும் வெறுப்பேத்துறதுக்காக இல்ல. This is true compliment for you. ஓகே சார். Bye. பை. நீங்க மொத்தத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. அவதான் வசுந்தரா, என்னோட ஒய்ஃப்.
அந்த வசுந்தராக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துட்டேன். மியூச்சுவல் கன்சர்ன்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸு வீடு ரெண்டுல இருந்துமே துரத்திடுவேன். இந்தா காஃபியை குடி. குடிடி. சரி, அன்னிக்கு ஆட்டோல போனப்ப பார்த்தமே உன் ஃப்ரெண்டு வசந்த்ராவோ ஏதோ பேர் சொன்னாலே, அவளுக்கு நீ உடனே ஃபோன் பண்ணு. நீ வேலைக்கு சேர்ந்தத அவகிட்ட சொல்லு. பாவம், அவ கம்பெனில உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னால. உனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாள்ல. என்ன சொல்ற? எதுக்கு சிரிக்கிற இப்போ? ஐயோ அம்மா, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா? அதை கேட்டா நீயே பயங்கர ஷாக் ஆயிடுவ. அப்படி என்ன விஷயம்? மா, வசந்தரா சொன்ன கம்பெனியும் அர்ஜுன் சாரோட கம்பெனியும் ஒண்ணுதான். ஏய், என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இதை விட ஒரு சர்ப்ரைஸான விஷயம் ஒன்னு சொல்லவா? அந்த வசுந்தராவோட ஹஸ்பண்ட் யாருன்னு நினைச்ச? நம்ம அர்ஜுன் சார் தான். ஏய், என்னடி சொல்ற? ஆமாமா, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். பாத்தியா ஷாலினி, இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? அது எவ்வளவு சரியா இருக்குன்னு பாரு. நாம ஏன் அன்னைக்கு ஆட்டோல வசந்தராவை சந்திக்கணும்? அர்ஜுன் தம்பி ஏன் ஹாஸ்பிட்டல்ல நமக்கு உதவணும்? அவரு நம்ம வீடு வரைக்கும் வந்து விட்டு உனக்கு வேலை தரேன்னு ஏன் சொல்லணும்? இது எல்லாம் மேல இருக்கிறவன் போடுற கணக்கு. மா, முடிச்சு பிரிய போதுமா? ஏய், இன்னும் என்னடி இருக்கு சொல்றதுக்கு? அதுலதான் ஒரு ட்விஸ்டே. அப்படி என்னடி பெரிய ட்விஸ்ட்? அம்மா, அவங்க 2 பேருக்கும் சீக்கிரமா டிவோர்ஸ் ஆக போகுது. மியூச்சுவல் கன்சர்ன்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. என்னம்மா சைலண்ட் ஆயிட்ட? இல்லடி, ஒருத்தர் உன் ஃப்ரெண்டு யோசிக்காம அவ கம்பெனில உனக்கு வேலை தரேன்னு சொன்னா. இன்னொருத்தரு என் உயிரை காப்பாத்தினவரு. இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சப்போ எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்ப இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்றியே, கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. எனக்கும் தாம்மா. வாழ்க்கையில முதல் முறையா ஒருத்தர் மேல ஆசைப்பட்டேன். அந்த ஆசையும் வெறும் நிராசையா போயிடுச்சே. காலடி தனத்தை அலை அடிச்சு அழிக்கிற மாதிரி என்னோட கனவை ஒரே நாள்ல அந்த கடவுள் அழிச்சிட்டாரே. உன் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆகுதேன்னு நீ வருத்தப்படுறது புரியுது. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? எல்லாம் அவங்க தலையெழுத்து. சரி ஷாலினி, எனக்கு ஒரு சந்தேகம். அவங்க ஏன் டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்க? அப்புறம் எப்படி அவங்க ஒரே இடத்துல இருக்காங்க? இந்த விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்ல. எனக்கும் அதே டவுட் இருக்குமா. ஆனா இப்போதைக்கு என்னால வேற எந்த டீட்டெயிலும் கேட்க முடியல. சரி சரி, இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத. நல்லதோ கெட்டதோ உனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. அத நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கோ. நாம நினைச்சு இந்த உலகத்துல எதுவும் நடக்கிறது இல்ல. எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் தான் திட்டம் போட்டு செய்யறான். அவங்க வாழ்க்கைக்குள்ள நாம இப்ப வந்ததுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நீ நிம்மதியா இரு. நானும் அதாம்மா நினைக்கிறேன். இந்த வேலை நிலைக்கணும்னு இத பத்தி ரொம்ப கவலைப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். கரெக்டா சொன்ன. அடி பாவி, என்கிட்டயே மறைக்கிறியா? நான் உன் அம்மாடி. எதுவானாலும் கண்டுபிடிச்சிருவேன். அர்ஜுன் யாருன்னு தெரியாமலேயே அவர் மேல ஆசைப்பட்டுட்டு இப்படி தவிக்கிறியேடி. மேடம், நீங்க உள்ள வாங்க. அக்கா, இங்க இன்னும் நேரமாகும் போல இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீங்க ஆபீஸ்க்கு போங்க. நீங்க இல்லனா அர்ஜுன் மாமா ஆபீஸ்ல ரொம்ப திண்டாடுவாரு. அதை விட மீனாட்சி, இப்போ ஆபீஸ்க்கு மட்டும் நான் கரெக்ட் டைமுக்கு போய் என்னத்தை சாதிக்க போறேன்? அதெல்லாம் லேட்டா போய்க்கலாம். வீட்ல இவ்ளோ பேர் இருந்தும் நீ செக்கப்க்கு போறப்போ யாருமே கூட வரலன்னா நல்லாவா இருக்கும்? ஆனந்த் கூட இருந்தா இந்த கவலையே உனக்கு இல்ல. அவர் இல்லாததுனாலதான் நான் வர வேண்டியதாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆனந்த் இல்லாத குறை தெரியாத மாதிரி என்ன பாத்துக்கிறீங்க. உட்காரு. என்ன விடு. அமைதியா இருக்கணும், சரியா? அக்கா,
அந்த குழந்தைய பாருங்க, ரொம்ப பாவமா இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சொல்றத கேளு. ஆமா மீனாட்சி, இந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்கும்போதுதான் அந்த கடவுள் மேலேயே கோபம் வருது. போ மீனாட்சி, உள்ள வாங்க. வாங்க மீனாட்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். உட்காருங்க. ஏதாவது ட்ரபிள் இருக்கா? கொடுத்த டேப்லெட்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா? கரெக்டா சாப்பிடுறேன் டாக்டர். அது ஏன் இவ்ளோ சோகமா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல டாக்டர். உள்ள வரும்போது ஒரு குழந்தைய பார்த்தோம். அந்த குழந்தைய பார்த்ததுல இருந்தே மீனாட்சி இப்படிதான் இருக்கா. எங்க பாத்தீங்க? வெளியிலயா? ஆமா டாக்டர். அது எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க குழந்தைதான், ஸ்பெஷல் சைல்டு. அந்த குழந்தை கருவா இருந்தப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கூட நிம்மதியா இருந்ததே இல்ல. அதனால அந்த அம்மா கர்ப்ப காலம் முழுக்க எப்பவும் மன வேதனையோடையும் மன அழுத்தத்தோடையுமே இருப்பாங்க. அதனாலே என்னவோ அந்த குழந்தை மன வளர்ச்சி குன்றிய குழந்தையா பிறந்துடுச்சு. மீனாட்சி, என்னாச்சு? ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? ஐ திங்க் நீங்க பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? பிறக்கிற குழந்தை ஸ்பெஷல் சைல்டாவோ டிசபிலிட்டியாவோ பிறக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கு. நான் சொன்ன மன அழுத்தமும் ஒரு காரணம் தான். ஆனா அதுக்காக மன அழுத்தத்தோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படிதான் குழந்தை பிறக்கணும்னு அவசியம் இல்ல. இதுக்குதான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கர்ப்பமா இருக்கும்போது பெண்கள் எப்போது சந்தோஷமா இருக்கணும்னு, நல்ல விஷயங்களையே நினைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் குழந்தை நல்ல ஆரோக்கியமா பிறக்குங்கிறது நம்பிக்கை. அது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, அதுல கொஞ்சம் ஃபேக்டும் இருக்கு. ஓகே, நீங்க கவலைப்பட்டது போதும். வாங்க, நான் உங்களுக்கு செக்அப் பண்றேன். மீனாட்சி, ஆல் இஸ் வெல். உங்க பேபி ரொம்ப நார்மலா இருக்கு, நல்ல growth. நான் சொன்ன மருந்துங்களை மட்டும் தவறாம சாப்பிடுங்க. கரெக்டா செக்அப்க்கு வாங்க. அதை விட முக்கியம், நீங்க பயப்படக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியா இருங்க. ஓகே? தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. நாங்க வரோம். போலாம்க்கா. மீனாட்சி, ஏன் டல்லா இருக்க? அதான் டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, இன்னுமா பயப்படுற? பயம் ஒண்ணும் இல்லக்கா. ஆனா அந்த பையனை பார்த்ததுல இருந்து அவன் அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறான். வாஸ்தவம் தான் மீனாட்சி. சரி, அந்த பையனை நினைச்சு உன் மனசை நீ குழப்பிக்காத. நீ வேணும்னா ஜெயிலுக்கு போய் ஆனந்த பாத்துட்டு வாயேன். உனக்கும் ரிலாக்ஸா இருக்கும், ஆனந்துக்கும் சந்தோஷமா இருக்கும். நானே சொல்லணும்னு இருந்தேன்க்கா. எனக்கும் ஆனந்த பார்க்கணும் போல இருக்கு. நீங்களும் கூட வரீங்களா? இல்ல மீனாட்சி, ஆனந்த ஜெயில பாக்குற ஒவ்வொரு முறையும் நான் உள்ளுக்குள்ள மனசளவுல ரொம்ப நொறுங்கி போயிடுறேன். என்னாலதான் அவர் கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறப்போ என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்கு அவரை பாக்குற சக்தி இல்ல. அவர் எப்போ வெளியே வராரோ அப்பதான் நான் பாப்பேன். அந்த ரஞ்சித்தை நாம சீக்கிரமா புடிச்சே ஆகணும். அதுக்கான முழு வேலையை தான் நான் பாத்துட்டு இருக்கேன். இப்ப கூட அது விஷயமா தான் நான் வெளியே போறேன். நீ ஆனந்த் கிட்ட சொல்லிடு, சீக்கிரம் அவரை விடுதலையாக்கி உன்னோட சேர்த்து வச்சிருவேன்னு. வாங்க போலாம். சார், என்ன ஷாலினி, ஸ்கூல் பசங்க கையில புக்ஸ் எடுத்துட்டு வர மாதிரி இவ்வளவு ஃபைல்ஸ் எடுத்துட்டு வரீங்க? கை வலிக்கல உங்களுக்கு? எடுத்துட்டு வர எனக்கே வலிக்கும்னா இதுல கையெழுத்து போட போற உங்களுக்கு கை வலிக்காதா? என்னங்க சொல்றீங்க? இது எல்லாத்தையும் செக் பண்ணி நான் சைன் போடணுமா? நீங்க செக் எல்லாம் பண்ண வேண்டாம். ஏற்கனவே வசு மேடம் பாத்துட்டாங்க. ஜஸ்ட் நீங்க சைன் பண்ணா போதும். வைங்க. நீங்க ஏன் எல்லா வேலையும் பார்க்கணும்? இந்த வசுந்தரான்ற ஒரு தண்டகர் மந்திரம் இங்க தானே இருக்கு. எங்க அது? அவங்க ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காங்க.
அவங்க தான் இதுலலாம் சைன் வாங்கி வைக்க சொன்னாங்க. ஓ, அவங்களுக்கு நீங்க அசிஸ்டண்டா? அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. ஆபீஸ் டேத்துல அப்படின்னு ஒரு முக்கியமான வேலை வந்துச்சுன்னு சொல்லாம போயிட்டாங்க. அதெல்லாம் நான் எப்படி சார் அவங்க கிட்ட கேட்க முடியும்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் கேட்டுக்கிறேன். வரட்டும், இங்க தானே வரணும், நான் கேக்குறேன். சார் 100 ஆயிசு சார் அவங்களுக்கு. பாருங்க, இப்பதான் மேடம் பத்தி பேசிட்டு இருந்தோம், அவங்களே வந்துட்டாங்க. வாங்க வசு, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். 100 ஆயிசா? அதெல்லாம் ரொம்ப அதிகம். 100 வருஷம் எவன் டார்ச்சர் அனுபவிப்பான்? ஹலோ, எனக்கு தான் 100 வயசு, உங்களுக்குன்னு சொல்லல. உங்களுக்கு என்ன கவலை? ஓ, என்னையும் நக்கல் பண்றியா? இப்போ பாரு, நான் செய்ய போறதுல நீ வெறுப்பாகி உனக்கு பைத்தியம் பிடிக்க போகுது. அடடா, இவர் முழிக்கிற மொழியே சரியில்லையே. என்ன பண்ணி வசு கிட்ட பல்ப் வாங்க போறாருன்னு தெரியல. ஷாலினி, நான் முகத்துக்கு நேராவே சொல்றேன். எப்படி ஒருத்தவங்க வேலை பார்க்கலன்னா நாம திட்டுறோமோ, அதே மாதிரி நல்லா வேலை பார்க்கறவங்கள பாராட்டவும் செய்யணும். அதுக்காக தான் சொல்றேன். இத்தனை வருஷத்துல இந்த ஆபீஸ்ல உங்களை மாதிரி இவ்வளவு சீக்கிரம் வேலை கத்துக்கிட்டு வேலை பார்க்கறவங்க யாருமே கிடையாது. சில பேருக்குலாம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த சாமர்த்தியம் வரவே வராது. வா இரு, இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் உன்னை காலி பண்றேன். ஷாலினி சார், நீங்க செம்ம ஸ்மார்ட். பொதுவா அழகா இருக்க பொண்ணுங்களுக்கு அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அது உங்க விஷயத்துல பொய் ஆயிடுச்சு. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா உங்களுக்கு அழகும் எக்கச்சக்கமா இருக்கு, அறிவும் எக்கச்சக்கமா இருக்கு. இட்ஸ் a rare combination, ஷாலினி. சில பேர்லாம் ரெண்டுமே இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி, உங்க பாராட்டோர் எல்லாம் முடிஞ்சிருச்சா? வேற பேசலாமா? ஏய், என்ன கிண்டலா? ஆபீஸ்க்கு வர்றதே லேட்டு, இதுல ஆபீஸ்க்கு சீக்கிரமா வந்து வேலை பார்க்கறவங்கள பார்த்து கிண்டல் வேற பண்ணிட்டு இருக்க. நானும் ஒரு சேஞ்சுக்கு ஆபீஸ்க்கு லேட்டா வரவங்கள பார்த்து புகழ்ந்து பேசவா? ஏய் ஏய், சிரிக்காத. ஆபீஸ்னா அலட்சியமா போச்சு உனக்கு. நீ என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு தைரியம் உனக்கு. ஆனா நான் கேட்பேன், நல்லா கேட்பேன். ஏன் லேட்டு சொல்லு. மீனாட்சின்னு ஒரு பொண்ணு நம்ம வீட்ல இருக்கா. அவ மாசமா இருக்கா. தெரியும். சிலரு அவ மாசமா இருக்கான்னு உருகுவாங்க. ஆனா அவ ரெகுலரா செக்கப்க்கு போறாளா, மாத்திரை சாப்பிடறாளா, நல்லா தூங்குறாளான்னு ஒரு நாளும் கவலைப்படவே மாட்டாங்க. ஆனா நான் அவளை செக்கப்க்கு கூட்டிட்டு போயிட்டு இப்பதான் கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, மடக்கிட்டாலே. சரி சரி, எதா இருந்தாலும் இனிமே ஆபீஸ் வேலையை முடிச்சுட்டு போ. ஓகே ஓகே. ஷாலினி, சொல்லுங்க வசு. சார் ஃபைல் எல்லாம் கையெழுத்து போட்டு வச்சிருவாரு, நீ அப்புறம் வந்து எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம். நீ யார உங்களை போ சொல்றதுக்கு? ஷீ இஸ் இன் மை கேபின் வசுந்தரா. நான் சொன்னதா உங்க வெளியில போகணும். அனாவசியமா நீங்க இங்க வந்து ஆர்டர் எல்லாம் போடாதீங்க. ஷாலினி, நீங்க ஒண்ணு தவிக்காதீங்க. இவங்க சொல்றதுக்குலாம் நீங்க எப்பவும் ஃபீலே பண்ணாதீங்க. திஸ் இஸ் மை கேபின் அண்ட் நீங்க இதுக்குள்ள எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். அப்புறம் இனிமே கையெழுத்து வாங்கணும்னு சொன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த ஃபைல் எல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சு இங்க வாங்காதீங்க. ஓகே? எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்க சீட்ல இருந்து ஒரு போன் பண்ணுங்க, நான் வந்து கையெழுத்து போட்டு திரும்பி வந்து உட்கார்ந்துக்கிறேன். மேலங்கிடும். சார், நீங்க இதெல்லாம் சைன் பண்ணி வைங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கேபினுக்கு போறேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க போயிட்டு வாங்க. ஓகே சார், பை பை. பாய் ஷாலினி. என்ன இவ்வளவு தெனாவட்டா உட்கார்றா? ஏதாவது பிளான் பண்ணிருக்காளா? ஏய், என்ன முறைக்கிற? வசு, உன் டைம் முடிஞ்சு போச்சு. இட்ஸ் மை டைம், இந்த அர்ஜுன் டைம். இனிமே எல்லாமே இப்படித்தான் இருக்கும். இனிமே உன்னால எதையும் மாத்த முடியாது. வசு, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் மட்டும் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி ஷாலினியை பார்த்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் லவ் பண்ணிருப்பேன். கல்யாணமும் பண்ணிருப்பேன்னா பாத்துக்கோயேன், அவ கூட இந்நேரம் நான் சந்தோஷமா குடும்பம் நடத்திருப்பேன்.
ஏன் கெட்ட நேரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பாடுபட வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு என்ன சார் ஆம்பளை, நீங்க யார வேணா லவ் பண்ணுவீங்க, பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, தேவைன்னா வச்சுப்பீங்க, தேவையில்லைன்னா தூக்கி போட்டுருவீங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல சார். காதலோ கல்யாணமோ அவங்க மனசு ஒருத்தனுக்கு தான். இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய ஆம்பளைங்களுக்கு இது புரியறதே இல்ல. அப்புறம் இப்ப நீங்க பேசுனீங்கல்ல ஒரு விஷயம், அதெல்லாம் பெருமை இல்ல சார், அசிங்கம்.